ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு தம்ப்நெயிலே ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க குடும்ப பெண்களாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து கொஞ்சம் மென்டல் ப்ரெஷரில் தான் இருப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. வேலைன்னு வேலையை இழுத்து போட்டு எப்போ பார்த்தாலும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக குறைச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைமை வந்து சேவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய வேலைகள் இருக்கும். கம்பேரிசன்லி நம்ம வந்து ஏகப்பட்ட வேலைங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஃபேமிலியை ரன் பண்ணணும், குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும், ஹஸ்பண்டை ரெடி பண்ணணும், நாமளும் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் நாமளும் வந்து கிளம்பி வேலைக்கு கிளம்பணும், வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டியது வரும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணலான்னு ஒரு சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் நம்ம வந்து எழுந்துக்கிறத வந்து பழக்கத்தில் வந்து வச்சுக்கணும். 5 மணிக்கு நம்ம எழுந்து என்ன பண்ணணும்னா, இந்த குக்கிங் வேலையெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து ஈஸியாக வந்து முடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். பரபரப்பாக அப்படியே டிப்ரெஷனில் காலையில் எழுந்த உடனே நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் முழுக்க அப்படி தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் எழுந்து நம்மளுடைய குக்கிங் வேலையை எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடணும். அறக்க பறக்க செய்யாமல் நல்ல ஸ்மூத்தாக வந்து அந்த நாள் வந்து அப்படியே போகிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து வச்சுக்கணும். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிப்ரெஷனும் ஆகாது. மென்டல் ஹெல்த்லேயும் நம்ம வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்பாக வந்து அந்த நாளை வந்து தொடங்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்து இந்த குக்கிங் வேலையெல்லாம் வந்து பரபரப்பாக செய்யாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து முக்கியமாக நைட்டு வந்து இந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு வச்சே ஆகணும். 2வது பாயிண்ட்டு, ஸ்கூல், காலேஜு, ஒர்க்கிங் இப்படி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம லஞ்ச் பாக்ஸுன்றதை கொண்டு போவோம். ஸோ நைட்டே வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிடணும். ஒரு சிலர்லாம் மறந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஏந்து பார்க்கும்போது அந்த பாக்ஸில் வந்து அப்படியே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அதை அடுத்த நாள் வாஷ் பண்ணி கொண்டு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹைஜீனும் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நீட்டாக வந்து காய வச்சுடுங்க. அடுத்து நம்ம லஞ்ச் பாக்ஸை எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, அந்த பேக் எல்லாமே நீட்டாக வந்து ஒரு தடவை தட்டிட்டு அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ஆணியில் அந்த மாதிரி மாட்டி வச்சிடணும். அப்போ வந்து அந்த ஸ்மெல்லு வந்து அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சிலரோட லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப அன்க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். லஞ்ச் டவல்லாம் வேணுனாலும் நம்ம ஒரு நாளைக்கு விட்டு கண்டிப்பாக வந்து மாற்றிடலாம். இன்றைக்கி ஒரு லஞ்ச் டவல்னால் நாளைக்கு இன்னொரு லஞ்ச் டவலை வந்து கொண்டு போகலாம். ஆனால் லஞ்ச் பேக்குன்னு நம்மளால் டெய்லி வாஷ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து லஞ்ச் பாக்ஸை எடுக்கும் போதே அதில் இருக்கிற தூசியெல்லாம் தட்டிட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ஆணியில் மாட்டிடணும். அப்போ அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த சின்ன சின்ன வேலைங்கள்லாம் நம்ம வந்து ஈஸியாக பண்ணும் போது தான் நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அடுத்த நாள் வந்து பாசிட்டிவாக வந்து தொடங்குறதுக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கான பொருள் எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோமான்னு பாருங்கள். சம்டைம்ஸ்லாம் வந்து குக்கிங் ஆயில் காலியாகிடும். அடுத்த நாள் காலையில் எழுந்து நம்ம குக்கிங் பண்ணும்போது அறக்க பறக்க வந்து அதை ரீஃபில் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ தான் எண்ணெயை வந்து அந்த பாட்டிலில் வந்து ஊற்றி நிரப்பிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் வந்து கிளியராக எல்லா பாக்ஸ்லேயும் எல்லாமே இருக்கா, அரிசி இருக்கா கரெக்டாக, பருப்பு இருக்கா கரெக்டாக, எண்ணெய் இருக்கா, இதெல்லாமே சால்ட் இருக்கா, இதெல்லாம் முக்கியமான பொருட்கள், இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி நைட்டே வந்து அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஏந்து நீங்கள் அறக்க பறக்க இதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு குக் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ இதையுமே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாமளும் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வந்து டயர்டாக இருப்போம். ஏன்னா அடுத்து நம்ம குக்கிங்கும் பண்ணணும். நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி நம்மளுக்கு நாமளே ஃபீல் பண்ணுவோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து எப்படா பெட்டில் படுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைங்கள வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளால் கவனிக்க முடியாது இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது.
உங்க வீட்ல இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா பெரிய குழந்தைங்கள வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கத்துக் குடுக்க சொல்லுங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து 5த் படிக்கிறாங்க அப்படின்னா, 2வது குழந்தை 1 ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த பெரிய குழந்தைய வந்து இவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் அவங்க படிக்கும்போது இவங்களுக்கும் சொல்லிக் குடுக்க சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நாலேட்ஜ் வந்து அதிகமாகும். சின்னவங்களுக்கு வந்து அவங்க சொல்லிக் குடுக்க இவங்களுக்கு வந்து அந்த நாலேட்ஜ் கெப்பாசிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க இவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் ஸ்டடீஸ்ல. ஸோ உங்களால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியாத பட்சத்துல இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான அடுத்த ஒரு பாயிண்ட்டு, அடுத்த நாள் காலையில நம்ம வந்து என்ன குக் பண்ண போறோம் அப்படின்றத முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எழுந்து இத தான் நம்ம செய்யணும். லஞ்சுக்கும் இத தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றத கண்டிப்பா வந்து சும்மா அப்படி ஃப்ரிட்ஜ தொறந்து பார்த்துட்டு என்னென்ன காய்லாம் இருக்கு. இத நம்ம நாளைக்கு வந்து பொரியல் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம நாளைக்கு வந்து குழம்பா வச்சுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா, காலையில எழுந்து என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றத விட, இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம யோசிச்சு வைக்கும்போது, அடுத்த நாள் வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம ஈஸியா சமைச்சுட்டு போயிடலாம். ஏன்னா, சமைக்கிறதுக்கு கூட லேட் ஆகாது. என்னடா நம்ம சமைக்க போறோம்ன்னு யோசிச்சே டைம்லாம் வேஸ்ட்டா போகும். ஸோ இந்த மாரி வந்து ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க. குக்கிங் வந்து என்ன நம்ம அடுத்த நாள் காலையில பண்ணலாம் அப்படின்றது. இது ரொம்ப முக்கியமான டிப்பு. இது வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்கூல், காலேஜ் பசங்க நம்ம வீட்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து முக்கியமா வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோமா? அதெல்லாம் அயர்ன் பண்ணி இருக்கா? அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து அடுத்த நாள் இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு அவங்க கண்டிப்பா எடுத்து போட மாட்டாங்க. நாம வந்து கிச்சன்ல வந்து குக்கிங் வேலை பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. "மம்மி எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து குடுங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து குடுங்க. ஸ்கூலுக்கு நான் இத தான் போட்டுட்டு போணும்" அப்படின்னு. ஸோ அந்த மாரி டென்ஷனே இருக்கக்கூடாது. நாளைக்கு வெட்னஸ்டேனா ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்து வெட்னஸ்டேனா ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இருக்கும். ஃப்ரைடேனா வந்து ஒயிட் யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாட்டர்டேனா வந்து பர்ட்டிகுலரா வேற யூனிஃபார்ம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்த நாள் என்ன அவங்க ட்ரெஸ் போடுறாங்களோ, அந்த ட்ரெஸ்ஸ எல்லாமே முன்கூட்டி நாளே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்ல. குழந்தை கேட்கும்போதும், "நீ இந்த ட்ரெஸ்ஸ தான் எடுத்து போட்டுட்டு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கையில எடுத்து குடுத்துட்டீங்கன்னா, அவங்க அழகா போட்டுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன டிப்ப ஃபாலோ பண்ணும்போது தான், நாம வந்து கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்க முடியும். இதெல்லாம் வந்து நைட்டே நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டோம்னா, அடுத்த நாள் காலையில நம்ம ரொம்ப பாசிட்டிவா அந்த நாள வந்து தொடங்கலாம். தேவையில்லாம டென்ஷனும் வந்து பட தேவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல நெறைய டிப்ஸ்லாம் நான் குடுத்துட்டு இருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். டேக் கேர்.